ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பணக்காரனாவது ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பணம் சம்பாதித்தல் அப்படின்னா பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது ஈஸியான வேலை தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா கூட இதை ஒத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு அதை ஒத்துக்கவே முடியாது. அப்படியும் பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய சோம்பேறித்தனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உலகத்தில் ஏதாவது ஒரு ஏன் நம்ம பக்கத்து ஊரில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் காது வழியில் அது வரும். யாராவது ஒருத்தவங்க போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, அதை கொண்டு வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் தகவல் அப்படின்றது பரிமாறப்பட்டது. ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. அங்கே ஒரு குண்டை போட்டுறாங்க, இல்லை அங்கே ஒரு நிலநடுக்கம் வந்துடுது. அதை நம்ம அது நிலநடுக்கம் நடந்த அடுத்த நிமிஷமே நம்ம அதை வந்துட்டு நம்முடைய மொபைல் வழியாகவும் நமக்கு தொழில்நுட்பங்கள் அப்படின்றது நிறைய ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கு. அப்போ இதே போல் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நம்ம தான் அதெல்லாம் பெருசாக பார்க்குறதே கிடையாது. நம்ம எந்த விஷயத்தை தெரியுமா நல்லா யோசிக்கணும். சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது தான். சம்பாதித்த பணத்தை நம்ம எப்படி இரட்டி பார்க்கறது அப்படின்றது தான் யோசிக்கணும். சம்பாதித்த பணத்தை என்ன செய்வாங்க? இங்கே செலவு செஞ்சுருவாங்க. செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்கே சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எந்த வழியில்? கடனை வாங்கிடுவாங்க. கடனை கட்டுறதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அடுத்த கட்டத்துக்கு பெருசாக யோசிக்கவே முடியும். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, கடன் கட்டணும், ஐயோ கடனுக்கு ஓடணும், இந்த டைமில் நான் பிஸ்னஸ்குள்ளே போயிட்டேன்னா நான் என்ன செய்வேன், கடன்காரன் வந்துட்டு வீட்டில் வந்து கத்துவானே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அப்படின்றது நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. முதல்ல நம்மளுடைய சிந்தனைகள் அப்படின்றது பெருசாக இருக்கணும். நம்ம எதை யோசிக்கிற விஷயத்தையும் நம்ம யோசிக்க மாட்டேன்றமே. நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபா பணம் தராங்க அப்படின்னு கேட்டோம்னா, எப்பா அவ்வளோலாம் வேணாம்ப்பா, எனக்கு இருக்கிறத ஒரு 5 லட்சம் கடன், அந்த 5 லட்சம் கொடுத்தா அந்த கடனை அடைச்சிட்டு நான் நிம்மதியாக உட்காந்து. ஏன் 10 லட்சம் கேளுங்க, ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கேளுங்க, இதில் என்ன இருக்குது? நம்ம வந்துட்டு கேட்க தானே போகிறோம், யாரும் அப்படி தரப்போகிறது கிடையாது. அந்த சிந்தனை மனப்பான்மை கூட நமக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா பணக்காரன் எல்லாமே கெட்டவன் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அப்புறம் எப்படி நம்ம பணம் அதிகமாக சம்பாதிப்போம்? இயல்பாகவே அந்த எண்ணம் அப்படின்றது நமக்குள்ளே ஓடிட்டு. பணம் வந்த திமிரு, புது பணக்காரன். ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பணம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தனுக்கு திமிரு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பணம் வச்சிருக்கிறவங்க எவ்வளோ தன்மையாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்துட்டு கிடையாது. ஒரு மனிதனுடைய இயல்பு என்னவோ அது அந்த நேரத்தில் வெளிப்படுது, அவ்வளவுதான். பணம் தான் ஒருத்தனை மாற்றிடுச்சு அப்படின்றதுலாம் கிடையாது. பணம் இருக்குது, அவனுடைய உண்மையான முகம் அப்படின்றது வெளியில் வருது, அவ்வளவுதான். அப்போ பணத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆல்ரெடி இவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இவன் இப்படி தான், அதை வந்துட்டு பணம் வந்தோடனே வெளிக்காட்டுறான், அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கக்குள்ள வெளிக்காட்டுறான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மையும் கூட. நம்மலாம் அதிகமாக செலவு செய்கிறவங்கள நம்ம ரொம்ப தாராள மனசுக்காரங்க அப்படின்ற ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே போல் கம்மியாக சிக்கனமாக எங்கெங்கே செலவு பண்ணுமோ அங்கங்கே செலவு பண்ணுறவரை, இவன் கஞ்சாண்டா, இவெல்லாம் வேஸ்ட்டுடா அப்படின்ற மாதிரி நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம். பணக்காரங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அப்படியே ஒரு ஷாப்பிங் போனாங்கன்னா பேரமே பேச மாட்டாங்க. இந்தா 10,000 ரூபா கட்டு, பணத்தை கொடு, அதாவது பொருளை கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு பொருள் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. இந்த இடத்துல பேரம் பேசினா கிடைக்குமா, இந்த இடத்துல கிடைக்காதா, அதே போல் வந்துட்டு இங்கே பேரம் பேசலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் அந்த கடைக்குள்ளேயே போவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ பணக்காரனா பணத்தை வாரி இறைக்கணும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, நாமளே வந்து பணக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய கடன்கள் வாங்க ஆரம்பிக்கிறோம். பாரு தாராளமாக செலவு பண்ண பாரு, என்கிட்டயே பணம் இருக்குது, கார்டை ஸ்வைப் பண்ணு, இல்லை வந்துட்டு ஒரு லோனை போடு, இல்லை வந்துட்டு வேறு யார்ட்டாவது ஒரு கைமத்தா பணத்தை வாங்க, இல்லை வந்து ஆஃபீஸில் அட்வான்ஸை வாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? பணக்காரர்களாக நம்மளை பாவித்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் பணக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் பேரம் பேசுங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுல குறியாகவும் இருப்பாங்க. சம்பாதித்த பணத்தை
மற்றவர்களிடம் தேவையில்லாமல் கொடுக்கறதுல எந்த வித வந்துட்டு இதுவே வந்துட்டு அதாவது கருணையே காட்ட மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தேவையில்லாமல் பணத்தை கொடுக்கறது, தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறது, இது போன்ற செயல்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க. அதனால் நம்ம பணக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இருக்க மாட்டேன்றோம் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான ஒரு மிகப்பெரிய உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம், பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம பிஸ்னஸ் மட்டும்தான் கை கொடுக்கும் அப்படின்றது இங்கே யாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்துட்டு மாத சம்பளம் ஒரு 40,000 30,000 வாங்குறீங்க, 50,000 கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் இல்லையா? கண்டிப்பாக கடன் இருக்கும். கண்டிப்பாக கடன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை போகவே போகாது. நூற்றுல இல்லை, லட்சத்தில் ஒருத்தர்கிட்ட தான் அந்த கடன் இல்லாமல் அவர் பாட்டுக்கு அவரோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பார். அதுவே உங்கள் பக்கத்து வீடோ அக்கத்து வீடோ இல்லை ஏதாவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆட்டோ வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறவர், இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்துட்டு பெருசாக வருமானம் அப்படின்றது இருக்காரு, ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு கடன் இருக்காது. அவரோட சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நகை, லொட்டு லோஸ்க்கு, வண்டி, இல்லை வந்து பேங்க்கில் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவர் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருப்பார். ஆனால் நம்ம அதை பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், அடுத்தவனை நம்பி வேலைக்கு போகிறோம். அதே போல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, போக முடியாது. பர்மிஷன் கேட்கணும், லீவு கேட்கணும், அவன் எப்படா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். நமக்கு வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்போ நம்முடைய நேரத்தை அவங்ககிட்ட விற்கிறோம். எப்பா இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் நான் உன் ஆஃபீஸில் தான்டா கிடப்பேன், நீ சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருப்பேன், அதுக்கான சம்பளத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த நேரங்களை அவங்களுக்காக வித்துடுறோம். அப்போ பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் அப்படின்றது நீங்கள் தூங்கிட்டு இருக்கக்குள்ள கூட அதனுடைய வேலையை அது பார்த்துட்ருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணால் நஷ்டம் ஆகிடுவோம் அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. இங்கே ஒரு வந்துட்டு கருத்து கணிப்பு நடந்திருக்கு. 100க்கு இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்து பிஸ்னஸில் சக்ஸஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 30% அவங்க எப்படி வேணால் தப்பு செஞ்சுருக்கலாம். அந்த 30%ல் நான் ஒருத்தனாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த 70% பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, 70%ல் நீங்கள் ஒரு ஆள்னு யோசிச்சுக்கோங்க. அவங்க ஏதாவது தவறு செஞ்சுருக்கலாம், இல்லை சரியாக பணம் இருந்திருக்காது, இல்லை அந்த நேரத்தில் அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. பிஸ்னஸ் செய்கிறவன்லாம் இங்கே வந்துட்டு இங்கே ஒன்றுமே இல்லாமல் போகிறது கிடையாது. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு டீ கடை வச்சவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 பிரான்ச் வச்சுருக்காரு. என் கண்ணுக்கு முன்னாடி 2000ல் டீ கடை வச்சார். இப்போ 2024 முடிய போகுது. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு 4 பிரான்ச் இருக்குது. 4 பிரான்ச்சில் அமோக வளர்ச்சி. ஐயா கார் வாங்கிட்டாரு, பயங்கரமாக இருக்கிறாரு, வீடு கட்டிகிட்டு இருக்காரு சென்னையிலலாம். பார்த்து எந்த அளவுக்கு பிஸ்னஸ் நம்மளே க்ரோத் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு வேற வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பித்தா இங்கே எவன்டா வேலை பார்க்குறது. அதை ஏன் நீ யோசிக்காத. அப்படி வந்துட்டு எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட்டா நம்ம ஏன்டா வேலை பார்க்குறதுனா, அப்போ உலகத்தில் எல்லாருமே இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகிட்டு இருப்பாங்க. முக்கால்வாசி பேருக்கு இதை பற்றின வந்துட்டு விழிப்புணர்வு இல்லை. முக்கால்வாசி பேருக்கு பயம் மட்டும்தான் இருக்குது. பணக்காரன் ஆகணும்னா வந்துட்டு ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும், அப்புறம் பணம் வந்துட்டால் நிம்மதியெல்லாம் போயிடும் அப்படிம்பாங்க. நல்ல வழியில் பணம் சம்பாரித்தா ஏன் நிம்மதி போக போகுது? நல்லவனாக இருந்தால் ஏன் நிம்மதி போக போகுதுன்றன. அதனால் இந்த மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு கையாளாகாதவன் எவனோ ஒருத்தன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். பணம் சம்பாதித்தான் நிம்மதி இருக்காது, அதே போல் பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு பணக்காரன்லாம் கெட்டவன், புது பணக்காரன் இப்படி தான் இருப்பான், பணம் வந்தால் தன்னை மாற்றிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் சொல்லி வச்சு போனது, அதாவது அவன் காண்டில் ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டான். அதை இப்போ வரைக்கும் நிறையா பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் அப்படியே மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே வருது. இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்க்கக்குள்ள கோழி பண்ண வைக்கிறாங்க, அதில் நிறையா வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்றதையும் போடுறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது வருது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மாற்றங்கள் மாறிக்கிட்டே வருது. பழைய பஞ்சாங்கன்னு சொல்கிறத விட பழைய வந்துட்டு புரளியெல்லாம் வதந்தி எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படியே உடச்சி தள்ளிக்கிட்டு வெளியில் வராங்க. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்தீங்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், பணக்காரனாவது ஈஸியாக இல்லையா? இங்கே நீ 1000 சொல்லிட்டு போயிடலாம்ப்பா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் அதை வந்துட்டு அதுக்கு காசு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா பேர் வந்து எனக்கு வியாபாரமாகி என்னத்தை நான் எப்படி நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஓடுது அப்படின்னா உங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணிக்கு போகக்கூடிய ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு எழுந்திரிச்சு அறக்க பறக்க குளிச்சுட்டு சரியாக வந்துட்டு காஃபி டீயை குடிக்காமல் சோறையும் சரியாக சாப்பிட முடியாமல் இங்கேருந்து கடகடன்னு கிளம்பி டிராஃபிக்கில் பல பேரை திட்டிக்கிட்டு பல பேர்கிட்ட திட்டும் வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அங்கே போனால் வந்துட்டு டைம் ஆச்சு, இன்னும் இவ்வளோ லேட்டாக போடுறேன், உனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளத்தை பிடிச்சிருவான், நீ லேட்டாக வந்திருக்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொடுமை.
அங்கே போய் ஆஃபீஸில் உட்காந்தா கிளைண்ட் திட்டுவான், மேனேஜர் திட்டுவான், டீம் லீடர் திட்டுவான், ஓனர் திட்டுவான். இந்த மாதிரி எல்லாருமே திட்டெல்லாம் கடந்து டிஃபன் பாக்ஸை திறந்தா நமக்கு பிடிக்காத சாப்பாடு அதுக்குள்ளே இருக்கும், அல்லது பிடிச்ச சாப்பாடே இருக்கும். அதை நம்ம சாப்பிட்லான்ட்டு போனால் பின்னாடியே ஒரு சத்தம், கிளைண்ட் வந்துட்டாருப்பா, கிளைண்ட் வந்துட்ட லைனில் வரணுன்றாரு, பேசுப்பா, டக்குன்னு போய் பேசுப்பா அப்படின்றப்பாங்க. அங்கேருந்து வந்துட்டு கிளைண்ட்டை பேசி முடிச்சு மறுபடியும் சாப்பிட்லான்னு போனால் பசி வந்துட்டு அடங்கிடும். ஏன்னா அந்த டைமை தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யுமா, அந்த டிஃபன் பாக்ஸ் அறக்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு போய் சிஸ்டமில் உட்காந்து கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு அதெல்லாம் முடித்து 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்போம். வீட்டுக்கு கிளம்பக்குள்ளே தான் ஒரு வேலையை கொண்டு வந்து வைப்பான். ஒரு வேலையை வச்சு, ஐயோ என்ன சார் நாளைக்கு பண்ணிடுறேன் சார், எப்பா நீ பண்ணி கொடுத்துருப்பாப்பா, மேனேஜர் வாண்ட்டை கொடுத்தா தான் நீ கரெக்டாக பண்ணுன்னு சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லி டீம் லீடர் ஒரு பொய்யை சொல்லுவான். அதை நம்பி நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம். வேலை பார்த்து அங்கேருந்து 7 மணிக்கு போனால் சரியான பீக் டைம். அந்த பீக் டைம்லேருந்து அடித்து பிடிச்சி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனால் 8, 8:30 ஆகிடும். அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பிட்டு அங்கே பேர் குட்டான வச்சுருக்கிறேன், நீ போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அங்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம உட்காந்தோம்னா மணி 9:30. அதில் ஒரு அரை மணி நேரம் செல்லை நோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு 3 மணி நேரம் போயிடும். நைட்டு ஒரு 11, 12 மணிக்கு படுத்தோம்னா காலையில் மறுபடியும் லேட்டாக தான் எந்திரிப்போன்னு தெரிஞ்சும் நம்ம அதை பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணி மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் வந்துட்டு இந்த வேலைகள் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சொல்லுங்கள், இது கஷ்டமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கஷ்டமா? வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை ஏற்றுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குதுங்க. வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம சாப்பிட்றது, வாயில் போட்டு மெல்றது எல்லாமே கஷ்டம்தான். ஒரு மீன் சாப்பிட்றோம், மீனை க்ளீன் பண்ணி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். ஒரு அன்னாச்சி பழம் சாப்பிட்றோம், ஏன்னா வந்து அசைவ பிரியவர்களுக்கு மீன், சைவ பிரியவர்களுக்கு அன்னாச்சி பழம் சாப்பிட்றோம். அன்னாச்சி பழம் சாப்பிடக்குள்ள அந்த தோலை சீவி எப்படி அது முள்ளு மாதிரி குத்தும். பலாப்பழம் சாப்பிட்றோம், அந்த தோலை சீவி அதுக்குள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்து அதில் வேறு பிசு பிசுன்னு ஒட்டும். எல்லாமே கஷ்டம் தானே. சாப்பிட்றதும் கஷ்டம்தான், தூங்குறதும் கஷ்டம்தான். பெட்டு சரியான படுக்கை இருக்காது, சரியான போர்வை இருக்காது, குளிரும், ஃபேன் இருக்காது, வேர்க்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்தாங்க. பட் இதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்கிறோம், நமக்கு பிடிச்சு வாழ்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்று சகிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய வந்துட்டு பிஸ்னஸ் நம்ம வாழ்க்கையில் பணக்காரன் ஆகணும்னா இதையும் நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை காட்டிலும் வேலைக்கு போகிறது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவன் இங்கே பணக்காரனாக இருக்கிறான், இங்கே பணக்காரனாக இருக்கிறவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுறதுக்கும் பிஸ்னஸ் மட்டும்தான் காரணம். ஓகே நண்பர்களே, இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.